சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாள். அரசு சார்பில் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் புதுச்சேரியில் பல்வேறு சமூக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தினால்தான் நிதி வழங்கப்படும் என்று கூறிய மத்திய அமைச்சருக்கு கண்டனம். புதுச்சேரியில் ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி நவீன முறையில் மறு நில அளவை மேற்கொள்ளும் புதிய திட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். ஆரோவிலில் ஒரு வாரம் நடைபெறவுள்ள ஆரோவில் திருவிழா. புதுவை தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்குமாறு விழா குழு அழைப்பு. புதுச்சேரி காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார். கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையம் சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் பங்கேற்ற தொழுநோய் விழிப்புணர்வு பேரணி. பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு. புதுச்சேரி பள்ளி கல்லூரிகளில் பாலியல் குற்றங்களை தடுக்க தனிக்குழு அமைக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியரிடம் புதுச்சேரி மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி மனு. புதுச்சேரி அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். புதிய மதுபான கொள்கையினை கைவிட வேண்டும், புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கலால்துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தபடி பணி வழங்க வலியுறுத்தி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு வாரிசுதாரர்கள் 7வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.